ஒரு தடவை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கடவுள் ஏன் எப்போதும் ரொம்ப படிச்சவங்களையோ ரொம்ப பலசாலிகளையோ தேடி போகல? ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்தப்போ உயரமா இருக்கிற போருக்கு தயாரா இருக்கிற அண்ணன்களை எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் தாவீதை தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஒரு தேசத்தையே காப்பாத்தணும்னு வந்தப்போ பெரிய வீரர்களை தேடாம தடுமாறி பேசுற தன்னைத்தானே குறை சொல்ற ஒரு சாதாரண மனுஷன் மோசேயை தான் கடவுள் அழைத்தார். தன் மக்களை காப்பாத்தணும்னு நினைச்சப்ப கூட ஒரு இளவரசியையோ அரண்மனை அதிகாரியையோ இல்ல, அடிமையா வாழ்ந்த யாருக்கும் ஆதரவு இல்லாத ஒரு அனாதை பெண் எஸ்தரை தான் அவர் பயன்படுத்தினார். இதெல்லாம் சரி, கடைசில கடவுளே மனிதனா பூமிக்கு வந்தப்போ கூட ஒரு பெரிய அரண்மனையில பிறக்கல. ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்துல அமைதியா யாரும் கவனிக்காத இடத்துல தான் பிறந்தார். ஏன் இப்படி செய்யறார் தெரியுமா? நம்மளுக்கு பலம் அதிகமா இருந்தா நம்மளையே நம்ப ஆரம்பிச்சிருவோம். நான் பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்மளுக்கு பலவீனம் இருக்கும்போதுதான் கடவுளே நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு மனசார அவரை தேடுவோம். அதனாலதான் கடவுளுக்கு தேவையானது நம்ம திறமை இல்ல, அவருக்கு கீழ்ப்படிய தயாரா இருக்கிற நம்ம மனசுதான். அதனால நீங்க உங்களை நான் ரொம்ப சின்னவன், எனக்கு தகுதி